உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, ஷாலு, பானி. அங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்தது. ஆனா கல்யாணம் அன்னைக்கு நாங்க போய்கிட்டு இருந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட அம்மா அப்பா 2 பேரும் என் அப்பாவோட கடைசி ஆசையா இருந்தது எனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது தான். அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. லக்ஷ்மிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சித்தப்பா கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாரு. லட்சுமிக்கு நான் எங்க முடிவு பண்ணணும், அவங்களுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் சித்தப்பா சித்தி கூட இந்த ஊருக்கு வந்துட்டேன். இங்க வந்த உடனே என்னோட சித்தி எனக்கு பல்விந்தர் கூட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நானும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது என் அப்பாவோட கடைசி ஆசையா இருந்தது. அப்புறம் அவன் என்ன தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அப்புறம் நான் அங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். நான் பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என் சித்தி கிட்ட அடம் பிடிச்சு சொன்னேன். இல்ல, நான் பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அவங்க என் பேச்ச கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆயிருந்தது. ஆனா கல்யாணம் அன்னைக்கு அங்க அங்க நெருப்பு பிடிச்சிருச்சு. அப்பதான் ரிஷி அங்க வந்தான். அதுக்கப்புறம் நான் ரிஷியை காப்பாத்தினேன். என்னோட கல்யாணமும் நின்னு போச்சு. அதுக்கப்புறம் கூட பல்வேந்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணான். அவன் கூட என்ன கூட்டிட்டு போறதுக்கும் முயற்சி பண்ணான். அதுக்கப்புறம் தான் அப்பா வந்தாரு. ரிஷி கூட என்னோட திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேந்தர் எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதோட என்னை கிட்னாப் பண்றதுக்கு பல வாட்டி அவன் முயற்சி பண்ணிருக்கான். அதோட இப்போ என்னடானா இந்த பிரெக்னன்சி அனாவசியமா என் மேல அவன் பழி போட்டு என்னோட வயித்துல அவன் குழந்தை வளரதா போய் சொல்லிட்டான். பல்வந்தருக்கு ஏற்கனவே 2 திருமணம் நடந்திருக்கு. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட இருக்கு. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இல்ல. பல்விந்தர் கூட உங்க கல்யாணத்தை உங்க சித்தி ஏற்பாடு பண்ண விஷயம் எங்களுக்கு தெரியாது. தேங்க்ஸ் லக்ஷ்மி. உங்களோட பாஸ்ட் இவ்ளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ இந்த விஷயங்களை சொல்றதுனால உங்க பாஸ்ட் உங்க கண் முன்னாடி வந்து நிக்குது. ஐம் ரியலி சாரி. ரிஷி, தேங்க்யூ வெரி மச். உண்மையிலே லக்ஷ்மிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. நான் அதை என் கண்ணால பாத்துட்டேன். மக்கள் சரியா சொல்லுவாங்க, வாழ்க்கையில எந்த கஷ்டத்தை வேணா கடந்துடலாம், சரியான கணவன் சரியான சாரதி கிடைச்சிட்டா. எனிவேஸ், இப்போதைக்கு எனக்கு இது போதும். நான் வரேன். வெல்கம். இங்க நல்லா தெரியுது. அவங்க பல்வந்தரை புடிச்சு கட்டி போட்டிருந்தப்பவே அவன் ஓட முயற்சி பண்ணிருக்கு. மேடம், அவன் கட்டி போட்டிருக்கும் போதே ஓடணும்னு நினைச்சிருக்கானா? அப்போ அந்த வீட்ல இருக்க யாரோ தான் அவனுக்கு உதவி பண்ணிருக்கணும். அட, எப்பவும் இந்த மாதிரி நடக்குமா என்ன? ஜெயில இருந்து ஒருத்தன் தப்பிக்கிறானா தன்னோட மூளையை பயன்படுத்தி தப்பிக்கலாம் இல்லையா? எப்பவுமே போலீஸ்காரங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது. நீ கரெக்டா தான் சொல்ற. ஆனா உன்கிட்டயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, வீட்ல இருக்க யாராவது ஒருத்தர் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன அதான் தெரியல. ஆனா எப்ப பாரு என்னோட கண்ணு ஒரே பொண்ணு கிட்ட தான் போய் நிக்குது. யாரு? மலிஷ்கா. ரிஷி, சாரி. சாரி? எதுக்கு சாரி? அதோட நீ என்ன வேணும்னே வா கிடிச்ச. நீ விழ போன நான் உன்னை பிடிச்சிட்டேன். சாரிலாம் வேண்டாம்.
அண்ட் உனக்கு பதிலா வேற யார் இருந்தாலும் அவங்களையும் நான் பிடிச்சிருப்பேன். ஆனா அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூவாவது சொல்லலாம்ல. என்ன நான் உன்னை இன்னைக்கு மட்டும் காப்பாத்தல, நிறைய முறை காப்பாத்திருக்கேன். உன்னை கீழே விழ விட்டதே இல்லை. அண்ட் டோன்ட் வரி, உன்னை நான் விழவும் விட மாட்டேன். எப்பவும் பிடிச்சிருவேன் இதே மாதிரி. எப்பவுமே வா. ஆ, எப்பவுமே தான். எப்பவும் பிடிச்சிருவேன். நான் உன்னை விழ விட மாட்டேன். நான் இதை எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல? அண்ட் எனக்கு இது வேணும். உனக்கு என்ன கேட்கணும்? நான் ஏதும் இல்ல. நீ தானே சொன்ன எப்பவுமேன்னு. எப்பவுமே நீ என்ன தாங்கிப்பியா? லக்ஷ்மி வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அழ ஆரம்பிக்கிற. எதுக்கு அழற? No. உன் கண்ணுக்குள்ள ஏதாவது டேங்கரை ஃபிட் பண்ணி வச்சிருக்கியா என்ன? உன் உடம்புல ஏதாவது பட்டன் இருக்கா? அது ஏதோ கையில பட்டன் இருக்கிற மாதிரி என்னவோ பிரஸ் பண்ணா உடனே கண்ணுல தண்ணி வந்துருது. இல்ல அழாத ப்ளீஸ். இல்ல நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். கண்டிப்பா. சோ அழாத. அது 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 எப்பவுமே இல்ல. அது எது வரைக்கும் நீ விரும்புறியோ அது வரைக்கும் நான் இருப்பேன். இல்ல அது 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 வந்து ஒண்ணும் இல்ல. நீ இந்த மாதிரி பேசினியா அது மனசுக்கு நல்லா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. சரி நீயே சொல்லு. நீ எவ்வளவு நாள் இத விரும்புற? எது வரைக்கும் நான் உன் கூட நிக்கணும்? இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்குமா இல்ல நிரந்தரமாவா? நீ என்ன விரும்புற? நீ என்ன விரும்புற? என்ன முதல்ல நீ என்ன விரும்புற அத சொல்லு. கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறதா பதிலா? கேள்வி கேட்டது யாரு? நான். பதில் சொல்ல வேண்டியது யாரு? நீ. பதில் சொல்லு. சொல்லு. நான் விரும்புறது என்ன? நான் விரும்புறது என்ன? நான் சொல்லு. அது நான் விரும்புறது சொல்லு. நான் விரும்புறது சொல்லு. come on now. மனசுல இருக்கிற காதல் அப்படியே கொட்டி தீத்துற வேண்டியதானே? இன்னைக்கு ஒரு முடிவை தெரிஞ்சே ஆகணும். வாய மூடிக்கிட்டு பேசுறத கேளுங்க. அது எப்படி வாய் மூடிட்டு கேட்க சொல்றீங்க? காதல் மலருது, அதை கேட்க வேண்டாமா? ஆயுஷ் என்னடா பண்ண? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.